எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து ஒவ்வொரு நாளுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ என்னென்னா அப்கமிங் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்கனவே மந்த்லி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் ஒவ்வொரு மந்த்துக்கும். இதில் என்ன நெக்ஸ்ட் 1 yearக்கு நீங்கள் முன்னாடியே ஜாயின் பண்ணி அடுத்தடுத்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் பை பண்ணிக்கலாம். சரி, இந்த 1 year சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது 2025 to 26 எந்த மந்த் அப்படின்னா 2025 2025 அக்டோபர் 1லேருந்து நெக்ஸ்ட் இயர் 2026 செப்டம்பர் 30 வரைக்கும் உங்களுக்கு இதில் கரண்ட் அஃபேர்ஸ் 1 yearக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், அப்புறம் மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ டெய்லி, அடுத்து மந்த்லி பிடிஎஃப் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வரும், அடுத்து வீக்லி டெஸ்ட் இருக்கும், அடுத்து மந்த்லி டெஸ்ட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம், டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் டெஸ்ட் நடக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபை நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் இல்லையா வீடியோ, அந்த பிடிஎஃபை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அடுத்து ஒரு வீக் முடிஞ்சோன்னே 7 days முடிஞ்சோன்னா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும். அடுத்து 1 month முடிஞ்சோன்னே மந்த்லி டெஸ்ட், மந்த்லி பிடிஎஃப் கொடுத்து மந்த்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ பிடிஎஃபை அப்படியே குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். மந்த்லி பிடிஎஃப்பும் வீக்லி, அதாவது டெய்லி பிடிஎஃப்பும். மந்த்லி டெஸ்ட்டும் வீக்லி டெஸ்ட்டும் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் மந்த்லி டெஸ்ட்டில் 100 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும், வீக்லி டெஸ்ட்டில் 20 கொஸ்டின் இருக்கும். ஸோ டெஸ்ட் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும். டெஸ்ட்டு லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம். ஸோ லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணி உங்கள் ஸ்கோர் பார்த்துக்கலாம். பிடிஎஃப்பும் கொடுப்போம், டவுன்லோட் பண்ணி வச்சு கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் ஆன்சருக்கு இருக்கும். ஸோ 1 yearக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஆனது ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனல்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட்டாக நடந்த Group 2 எக்ஸாமில் எத்தனை கொஸ்டின் நம்ம சேனல்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி Group 4 எக்ஸாமில் எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி Group 1 எக்ஸாம் போன வருஷம் நடந்த எக்ஸாமில் எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, இதெல்லாமே நம்ம கண்டினியூஸாக எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் வீடியோ போடுறோம். ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு Group 2க்கு ப்ரூஃப் வீடியோ போட்டிருப்போம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக கூட இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 750. ஸோ இது 1 year பேட்ச்சு, கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், டெய்லி பிடிஎஃப், ஒரு டெஸ்ட் வந்து வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் கொடுப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இதுக்கான பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதாவது பே பண்ணுறதுக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவோம், அதாவது நெக்ஸ்ட் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். அந்த குரூப்பில் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ங்கிறது டெய்லி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வேறு ஏதாவது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது, கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து அப்கமிங் டெஸ்ட் பேட்ச், இப்போ Group 1க்காக அக்டோபர் 17 டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நியூ புக்கு, ஓல்டு புக், தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ்ஐக்கு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.